எல்லோருக்கும் வணக்கம். சாம் நிஷி வீலாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். நம்ம வந்து இங்கே வேளச்சேரியில் இருக்கிற அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கோம். அது வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அவங்க நடத்துகிறாங்க. ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து இங்கே ஒரு ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. தட் இஸ் வேர் வி ஹவ் கம். ஸோ கம் கைஸ், லெட்ஸ் என்ஜாய் த வீலாக் டுடே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேர்ன் டு ஸ்விம் கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ மே 1 ஃபஸ்ட்டு பேட்ச் ஆரம்பித்தாச்சு. அடுத்து 15th ஒரு பேட்ச் இருக்குது, 29th ஒரு பேட்ச் இருக்குது. ஐ திங்க் 12 days ஆஃப் லேர்னிங் நினைக்கிறேன். ஸோ these batches are available guys, so you can come join here and then learn to swim. Okay, morning and evening irukkinga parunga. Okay, so there are morning batches 3, evening batch 3, learn to swim batches. Course fee 2360. All right, let's go in guys. Okay guys, we're in the aquatic complex. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பூல் இங்கே இருக்கிறது. ஓகே, இது 30 meters பூல். அது அந்த பக்கம் இருக்கிறது தான் மெயின் ஒலிம்பிக் சைஸ் பூல். ஐ ஷோ இட் யூ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 50 meters பூல் இது. ஓகே, அண்ட் அந்த சைட் பார்த்தீங்கன்னா டைவிங் பூல் இருக்குது. Ready guys, ready for the swim. பார்க்குறீங்களா ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்ட்டு? சரி, யா. ஸோ திஸ் இஸ் தி ஒலிம்பிக் சைஸ் 50 meters ஸ்விம்மிங் பூல் guys. ஓகே, லெட்ஸ் கோ. ரீசெண்டாக வந்து நான் வந்து இந்த ITF ட்ரையாத்லனில் பார்ட்டிசிபேட் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே வந்து நான் சில காரியங்களை வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் என் நண்பர்களோடு அதெல்லாம் பகிர்ந்து கொண்ட போது பார்த்தா நிறைய பேருக்கு வந்து ஸ்விம்மிங் இன்னும் கற்றுக்கலை அல்லது தெரியல அப்படின்னாங்க. ஐ தாட் ஐ வில் அட்ரஸ் ஆல் தோஸ் இஷ்யூஸ் அண்ட் டாக் டு யூ கைஸ் அபவுட் இட். ஸ்விம்மிங்னா என்ன, அதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்விம் பண்ணலாம் அப்படின்றத தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். ஸோ அதை நான் வந்து 2ஆக பிரிச்சுக்கிறேன் கைஸ். ஓகே, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்ஸ், ஆற்றல். ரைட்டா? ஸோ புரிதல், ஆற்றல் அப்படின்னு சொல்லி நான் 2ஆக அதை வந்து பிரிச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து புரிதல். புரிதல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதப்புத்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது. buoyancy, அதாவது நம்ம சரீரம் வந்து தண்ணீரில் மிதக்கக்கூடிய தன்மை படைத்தது. அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். செகண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்ஸ், ஸ்விம்மிங் டெக்னிக்ஸ். எப்படி வந்து நம்ம ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுறது, அப்புறம் ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கற்றுக்கிறது வந்து செகண்டரி. பட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மனசில் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். தட் our பாடி இஸ் டிசைன்டு டு ஃப்ளோட். அந்த மிதப்பு தன்மை, buoyancy அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பல், ஒரு படகுனா தண்ணியில் போட்டால் மிதக்குதில்ல, ஒரு கட்டையை தண்ணியில் போட்டால் அது மிதக்குதில்ல, அதே மாதிரி நம்ம சரீரத்துக்கும் அந்த மிதப்பு தன்மை இருக்கிறது. இதை தான் நம்ம முதல்ல வந்து உள் வாங்கிக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம தாயின் கருவில் இருந்தப்பயே வந்து 10 months ஸ்விம் பண்ணிட்டு தான் வந்திருக்கும். 10 months we have been in water. ஸோ நம்ம பாடிக்கு வந்து buoyancyனா என்னன்னு தெரியும். அந்த கருவில் இருக்கிற சிசுக்கே வந்து அந்த buoyancy, அந்த கேலிப்ரேஷன், மைண்டில் வந்து அந்த கேலிப்ரேஷன் இருக்குது. ஓகே, ஸோ எப்படி நம்ம நிலம் வாழும் மனிதர்களாக இருக்கிறோமோ, நிலம் வாழும் ஜீவன்களாக இருக்கோமோ, அதே மாதிரி தண்ணீரிலும் நாம் சில காரியங்களை செய்ய முடியும். அப்படி தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ எடுத்த உடனே இந்த எமர்ஜென்சி, ஒரு சர்வைவல் ஸ்கில், இப்படிப்பட்ட மனநிலையோடு இதை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு அப்ரோச் இட் ஆஸ் சம்திங் தட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். இயல்பு அப்படின்ற மனநிலையோடு இதை அப்ரோச் பண்ணணும். நாட் ஆஸ் சர்வைவல், நேச்சுரல். ஓகே, our பாடி இஸ் buoyant. ஓகே, இப்போ வந்து நான் இங்கே வந்து செவத்தை பிடிச்சி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள். ஓகே, இது வந்து 6.5 அடி
இந்த ஸ்விம்மிங் பூல். இப்போ வந்து நான் காலை வந்து கீழே வைக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஐ கேன் கீப் டாக்கிங் டு யூ ஃபார் மினிட்ஸ் டுகெதர். அப்படியே நின்று பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ எனக்கு எதை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் உடம்புடைய மிதப்பு தன்மையை தான் யூஸ் பண்ணுறேன். ஐ எம் யூஸிங் buoyancy. I'm just using that buoyancy of my body and doing a few actions with my hands and my legs to keep myself afloat. ஸோ இதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். புரியுதா? ஸோ இது பேர் தான் buoyancy. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா எப்போ வேணாலும் நான் வந்து ரோட்டில் நடக்கலாம், திடீர்னு நிற்கலாம். அதே மாதிரி தண்ணீரிலும் நான் நீச்சல் அடிக்கலாம், நின்று விடலாம். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த buoyancy-யை வந்து நான் எப்படி இந்த உணர்வை பெற்றுக்கொள்கிறது, ஹவு டு ரியலி கெட் தட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே நீங்கள் வரணும். வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா பாடி பேலன்சிங். இப்போ இங்கே வந்து ஒரு ப்ராக்டிஸ் பூலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்கள் இடுப்பளவு தான் தண்ணி இருக்கும். ஜஸ்ட் கெட் இன் டு தட் வாட்டர் அண்ட் அலவ் யுவர் மைண்ட் டு கேலிப்ரேட் பேலன்ஸ். அப்படியே இப்படி தண்ணிக்குள்ளே போயிட்டு அப்படியே இப்படி பண்ணுங்கள். அப்படியே குதிங்க. அப்படியே குதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டு வந்து ஒரு பேலன்ஸுக்கு கொண்டு வரும். அது கேலிப்ரேட் ஆகிக்கும். ஸோ திஸ் இஸ் கால் பாடி பேலன்ஸ். அப்படியே நடங்க, தண்ணிக்குள்ளே நடங்க, இப்படி மேலே கீழேன்னு குதிங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் பாடி வந்து என்ன ஆகும், கேலிப்ரேட் பண்ணும். உங்கள் மைண்டு கேலிப்ரேட் பண்ணிக்கும். இட்ஸ் கால் பாடி பேலன்சிங். ஸோ பாடி பேலன்சிங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து பாபிங். பாபிங்னா என்னென்னா, யூஆர் கெட்டிங் யுவர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அக்ளமடைஸ் டு வாட்டர். அதுக்கு என்ன பண்ணோன்னா, இப்படி பிடிச்சி நின்றுக்கோங்க. கீழே உள்ளுக்கு போயிட்டு ஒரு பிரெத் எடுத்துகிட்டு கீழே உள்ளுக்கு போயிட்டு ப்ளோ இட் அவுட் வித் யுவர் மவுத். ஓகே, இப்போ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் கால் பாபிங். இது வந்து அப்படியே உங்களுடைய லங்ஸை வந்து கிளியர் பண்ணும். அண்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் ஆஃப் ப்ரெஷர் யுவர் லங் இஸ் டேக்கிங். இந்த புரிதலும் உங்களுக்கு வந்துடும். இட் வில் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ் யூ. சரிங்களா? ஸோ இந்த பாபிங் எப்போவுமே தண்ணிக்குள்ளே வந்த உடனே ஒரு 10 times பாபிங். ஓகே, மூணாவது வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது வந்து ஃப்ளோட்டிங், மிதக்கிறது. ஓகே, நான் தான் சொன்னேன்ல, இப்போ நான் சும்மா உங்களுக்கு மிதந்து காமிக்கிறேன். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃப்ளோட் பண்ணுறோம். ஃப்ளோட் பண்ணுறப்போ என்னென்னா, நம்ம உடம்பை வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டால் தான் ஃப்ளோட் பண்ணுவோம். ரெண்டாவது, ஆர் லங் ஷுட் பி ஃபில்டு வித் ஏர் டு ஃப்ளோட். நீங்கள் ஏரை ஃபுல்லாக அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளோட் பண்ண மாட்டீங்க. அப்போ தான் வந்து அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங் பண்ண முடியும். ஸோ லங் ஷுட் பி ஃபில்டு வித் ஏர், தட் இஸ் யுவர் நார்மலி பிரீத். நீங்கள் ஃப்ளோட் பண்ணலாம். இது வந்து நம்ம மல்லாக்க ஃப்ளோட் பண்ணுது. ஆனால் நம்ம ஸ்விம் பண்ணும்போது ஃபேஸ் டவுன் ஃப்ளோட் பண்ண போகிறோம். ஓகே, so take a breath and float like this. Okay, okay, so float பண்றபோது என்ன பண்ணனும்னா, your hands should be totally free and your legs should also be totally free. நீங்கள் எதையாவது ரொம்ப ஸ்டிஃபாக ரிஜிடாக வச்சிங்கன்னா நீங்கள் உள்ளுக்கு போவீங்க. ஸோ ஃப்ளோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, தட் இஸ் when the relationship between your mind and the water அது வந்து ஃபுல்லாக எக்ஸிபிட் ஆகிற பிளேஸ் தான் ஃப்ளோட்டிங். when you trust your buoyancy, your ability to float, okay, you trust your mind and you trust your body that you will float in water, that is when you start floating. ஸோ மொதல் வாட்டி பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போகிற மாதிரி இருக்கும். பட் when you try 2 or 3 times, you will completely float. நம்ம திருப்பி பண்ணுவோம்.
சரி, இப்போ நம்ம வந்து கற்றுக்க போகிற 4வது விஷயம் வந்து லெக் ஸ்ட்ரோக். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃப்ளோட் பண்ணுறீங்க, யூஸ்வலாக இந்த மாதிரி நீங்கள் இப்படி செவரை பிடிச்சிருப்பீங்க, நீங்கள் வந்து ஃப்ளோட் பண்ணுறீங்க. அடுத்து வந்து லெக் ஸ்ட்ரோக், அதை வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இப்போ வந்து இது நம்ம காலில் வந்து 3 ஜாயிண்ட்ஸ் இருக்குது. யூ ஹேவ் 3 ஜாயிண்ட்ஸ் இன் யுவர் லெக்ஸ். ஒன்று வந்து ஹிப் ஜாயிண்ட், ரெண்டாவது வந்து முழங்கால், மூணாவது வந்து கணுக்கால், ஆங்கிள். சரிங்களா? இடுப்பு, முழங்கால், கணுக்கால், இப்படி 3 ஜாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த 3 ஜாயிண்ட்டில் ஒரே ஒரு ஜாயிண்ட்டை மட்டும்தான் மூவ் பண்ண போகிறோம். 2 ஜாயிண்ட்டை வந்து ரிஜிடாக வச்சுக்க போகிறோம். சரியா? யூஸ்வலாக தண்ணிக்குள்ளே போனோன்னு என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம இந்த கையை வந்து காலை எடுத்துக்கணும். ஓகே, இதுதான் ஹிப்பு, நடுவில் வந்து முழங்கால், அப்புறம் இது வந்து கணுக்கால், உங்களுடைய ஆங்கிள். இப்படி இருக்கா? யூஸ்வலாக பீப்புள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்படி அவங்களுடைய முழங்காலை முடக்குவாங்க, முடக்கி அடிப்பாங்க, டம்மு 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 டம்முன்னு கிக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் அதே இடத்துல தான் இருப்பீங்க நீங்கள். ஓகே, நான் பண்ணியே காமிக்கிறேனே. முழங்காலை மடக்கி எப்படி அடிப்பாங்கன்னு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. லாட் ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்ட் வித் வெரி லோ எஃபிஷியன்சி. ஆனால் நீங்கள் முழங்காலை மடக்கவே கூடாது. ரிஜிட் ஜாயிண்ட்ஸ் ஆர், ஒன்று வந்து உங்களுடைய முழங்கால், இரண்டாவது வந்து உங்களுடைய கணுக்கால். இது வந்து காலை நினச்சிக்கோங்க, கையில் காமிக்கிறேன் நான். ஓகே, வச்சுட்டு யூ ஆர் கோயிங் டு மூவ் ஒன்லி யுவர் ஹிப் லைக் திஸ். ஓகே, ஒன்லி ஹிப் இஸ் கோயிங் டு மூவ். உங்கள் முழங்கால் மடக்கக்கூடாது, உங்கள் கணுக்காலையும் ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே வச்சுக்கணும். ஓகே, அது என்னன்னு பார்ப்போமா? Okay, so that is how you do the leg stroke. Okay, இது leg beat அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹிப்பு மட்டும்தான் மூவ் பண்ணணும், முழங்கால் மடங்கக்கூடாது, கணுக்கால் வந்து ஸ்ட்ரெச்டு பொசிஷனில் இருக்கணும். 4வது விஷயம் நம்ம கற்றுக்க போகிறது என்னென்னா கிளைடிங். ஸோ இங்கேருந்து தான் நம்மளுடைய ஸ்விம்மிங்கே ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து கிளைடிங்க்கு என்ன பண்ண போகிறோம்னா, போய் நம்ம வந்து வாலை ஃபேஸ் பண்ணிக்க போகிறோம். வாலை ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு காலை வந்து கீழே வச்சுட்டு, அந்த ஸ்டெப்பு மேலே வச்சுட்டு, இன்னொரு காலை வந்து மடக்கிட்டு நம்ம வந்து ஒரு புஷ் கொடுக்க போகிறோம். We are going to just push and glide on the water. We are going to use both floating and forward momentum to just glide. Okay, எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளைடிங் அண்ட் லெக் ஸ்ட்ரோக் டுகெதர். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, we're going to see hand stroke. ஓகே, இப்போ நம்ம லெக் சைடு ஃபுல்லாக முடிச்சாச்சு. தட் இஸ் கிக் அண்ட் கிளைட், அதுக்கப்புறம் வந்து கிளைட் அண்ட் லெக் ஸ்ட்ரோக். இப்போ வந்து நம்ம ஹேண்ட் ஸ்ட்ரோக் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்விம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து உள்ளுக்கு இருக்கணும், தண்ணி உள்ளுக்கு இருக்கணும், இப்படி வெளியில் எப்படி தூக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் தலை, உங்களுடைய முதுகு, உங்கள் கால் எல்லாம் ஒரே லைனில் இருக்கணும். ஓகே, ஒரு மரக்கட்டை மாதிரி ஒரே லைனில் இருக்கணும். இருக்கிறப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எல்போ எவ்வளோ தூரம் லிஃப்ட் பண்ண முடியுமோ லிஃப்ட் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து அப்படியே யூ கட் இன்சைட் வாட்டர். கட் இன்சைட் வாட்டர் அண்ட் pull it back. Cut inside water, pull it back. Cut inside water, pull it back. Okay, so அப்படி ரெண்டு கையும் வந்து நம்ம மாற்றி மாற்றி பண்ணுறப்போ
it is going to pull you forward. Your legs will push you forward, your hands will pull you forward. ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது அது ஸ்விம்மிங்காக மாறுது. இப்போ நம்ம ஹேண்ட் ஸ்ட்ரோக் மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஓகே, ஸோ தட் இஸ் ஹேண்ட் ஸ்ட்ரோக். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளைட் அண்ட் ஹேண்ட் ஸ்ட்ரோக். முதல்ல வந்து கிளைட் அண்ட் லெக் பீட் பண்ணும். இப்போ வந்து நம்ம கிளைட் அண்ட் ஹேண்ட் ஸ்ட்ரோக் பண்ணுவோம். வாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்து கிளைடிங் அண்ட் ஹேண்ட் ஸ்ட்ரோக் டுகெதர். அடுத்து வந்து நம்ம வந்து we are going to do all three combined. ஓகே, கிளைடிங், லெக் ஸ்ட்ரோக் அண்ட் ஹேண்ட் ஸ்ட்ரோக் டுகெதர். ஓகே, அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இட் வில் டேக் அ ஃபியூ டேஸ். ஓகே, ஒவ்வொரு ஆக்ஷனும் முதல்ல வந்து பாடி பேலன்சிங், தட் வில் டேக் அ டே. அதுக்கப்புறம் பாடி ஃப்ளோட்டிங், தட் வில் டேக். இதெல்லாமே வந்து நீங்கள் தண்ணியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் வந்து யூ வில் கெட் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஃப்ளோட்டிங், அப்புறம் கிளைடிங், அதுக்கப்புறம் வந்து லெக் ஸ்ட்ரோக், கிளைடிங் அண்ட் லெக் ஸ்ட்ரோக், அதுக்கப்புறம் ஹேண்ட் ஸ்ட்ரோக், கிளைடிங் அண்ட் ஹேண்ட் ஸ்ட்ரோக், அதுக்கப்புறம் ஆல் தி எலிமெண்ட்ஸ் கம்பைன் டுகெதர். ஸோ தீஸ் ஆர் ஆல் டெக்னிக்ஸ். ஆனால் இந்த காணொலியை நான் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் நாட் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ, திஸ் இஸ் அன் அவேர்னஸ் வீடியோ. இந்த காணொலியை வந்து நான் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னென்னா, பார்ட் 1 அந்த புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் buoyancy, இதை பற்றி பேசணுன்னு தான் நான் வந்து இந்த காணொலியை வந்து நான் பண்ணேன். ஏன்னா வந்து ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் buoyancy, தென் ஸ்விம்மிங் இஸ் ஈஸி கைஸ். டெக்னிக்ஸ் கற்றுக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஓகே, ஆனால் நமக்குள்ளே அந்த buoyancy இருக்குது, மிதப்புத்தன்மை இருக்குன்றத புரிஞ்சுக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ முதல்ல வந்து மிதப்புத்தன்மை, buoyancy-யை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து டெக்னிக்ஸை கற்றுக்கிட்டு ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். இப்போ 2 சக்கரத்தில் வந்து நம்ம கீழே விழாமல் வந்து சைக்கிள் ஓட்டுவோம் அப்படின்றது பிறப்புலே வந்ததா? கிடையாது. ஆனால் ஒரு நாள் வந்து அந்த புரிதல் வந்து நமக்கு வந்துருச்சு, அதை உள் வாங்கிக்கிட்டோம். அதுக்கு மேலே வந்து நம்ம நிற்கவே இல்லை. இன்றைக்கி நீங்கள் சைக்கிள்லேருந்து கீழே விழணுன்னா நீங்களாக எதாவது பண்ணால் தான் விழுவீங்க. சைக்கிளில் ஏறும்போது ஐயோ விழுந்துருவேன்னு நினச்சி நீங்கள் ஏறுறீங்களா? அப்படி கிடையாது. அதே மாதிரி தான் திஸ் இஸ் நாட் அ சர்வைவல் ஸ்கில், திஸ் இஸ் நேச்சுரல். நமக்கு நீந்துகிற தன்மை இருக்குது, நீச்சல் அடிக்கிற தன்மை இருக்குது. தாயின் கருவிலேயே ஒரு 10 months கோர்ஸ் முடிச்சுட்டு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற புரிதல் வந்து நமக்கு இருக்கிறப்போ we will very clearly be able to swim. எந்த பயமும் இல்லாமல் we will be able to swim. So learn only from a certified instructor guys. And 12 நாள் 15 நாள் தான் ஆகும் கற்றுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹாப்பி ஸ்விம்மிங், ஹாப்பி லேர்னிங் அண்ட் என்ஜாய் யுவர் சம்மர் ஹாலிடேஸ். I'll meet you in the next vlog. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பான சாம் லிஷி. நன்றி, வணக்கம்.